ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காயும் முட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு முட்டை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட முட்டை இல்லாமல் அப்படியேவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வெண்டைக்காயை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிச்சுனா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக உப்பும் லைட்டாக பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் நல்லா வந்துட்டு அது சுருண்டு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறப்ப அந்த எக்கு ஸ்மெல் வரும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா வந்து முட்டையை நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு தக்காளி வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் தக்காளி தான் எடுத்தேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சிக்கன் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாய் எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் மிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மிளகாய் பொடி இதெல்லாம் வந்துட்டு பச்சை வாசமாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை வந்துட்டு 2-3 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆக விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்துட்டு பச்சை வாசமாக இருந்தால் அது கூட சாப்பிட மாட்டாங்க. வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெண்டைக்காயும் முட்டையும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு வந்துட்டு நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் சாப்பாடு செய்கிற சாப்பாடு தான் எடுத்திருக்கேன். அது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ. 2 செகண்ட் விட்டிங்கன்னா எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிரும். லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.